வணக்கம்ல மாப்பிள்ள தேனியில இருந்து. அடங்கம்மால கண்ணாடி எப்படி இருக்கு? அழகான கண்ணி வரணும் பார்த்தா இந்த பண்ணி வந்திருக்கு. நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க என்னப்பா பாக்குறீங்க? எவ்வளவு நேரம் பார்த்தாலும் இப்படி இப்படின்ட்டு நான் தான் வருவேன், வேற யாரும் வரமாட்டாங்க. பாஸ் அந்த பாப்பா என்ன ட்ரெஸ் போட்டு வருதுன்னு ஒரே டைம் பாத்துக்கிறேன் பாஸ். ஏண்டா உனக்கு அவ பாப்பாளா? செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க, மூடிட்டு போடுறா டிஸ்க்ளைமரை. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறேன்னா, பாஸ் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டா? எங்க சொல்லு பார்க்கலாம். நாகூர்பேட்டையில் இருக்கிற பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்குன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. இதை தானே யோசிச்சிங்க? உன் மேல சத்தியமா நான் அப்படி யோசிக்கவே கிடையாது. நீ யோசிக்கிறத நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா என்ன மாட்ட விடுற? கரடி முக்கா மூடின்னு உட்காடுறா. அந்த பிள்ளை அவனை பார்த்துட்டு இருக்குது, அவன் எதுக்கு என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான்? நீங்க அந்த பொண்ணை குறுகுறுன்னு பாத்தீங்கல்ல, நான் எங்க அந்த பிள்ளைய குறுகுறுன்னு பார்த்தேன்? பாஸ் அந்த விஷயத்துக்கு நீங்க சரிபட்டு வர மாட்டீங்க. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வடக்கன் கொடுமைகள் எதை பத்தி தான் பார்க்க போறோம். பாஸ் இன்னும் 2 நாள்ல மும்பை போக போறீங்க. வடக்கம் கிடக்குனீங்கன்னா உங்களை பிடிச்சி வடாப்பாவை போட்டு தின்றுவானுங்க. மரியாதையா வடக்கர் அப்படின்னு சொல்லுங்க. என்னடா ஓப்பனிங்லேயே பயமுறுத்துற? சரி ஓகே மக்களே, வடக்கர் கொடுமைகள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு டைம் ஆகும் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, அது பேர் வந்து அந்த அது கல்யாணம் ஆயிருச்சுன்றது வாயில வர மாட்டேங்குது. ஆமாம், கல்யாணம். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 2 வருஷம் ஆக போகுது. டுடே 2nd வெட்டிங் ஆனிவர்சரி. உங்களுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் எல்லாமே அடியனுக்கு தேவை. மறக்காம கமெண்ட்ல விஷ் பண்ணிருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ உங்க முகரக்கட்டியை பார்க்கறதுக்கு தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு. நீங்க என்ன ப்ரோ செவுத்துல போய் மூஞ்ச வச்சிருக்கீங்க? சி அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கீங்க. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. ப்ரோ ப்ளீஸ் ரொட்டேட் யுவர் ஹெட். இவர் யாருன்னு தெரியுதா மக்களே? மீஷோல மீடியம் சைஸ்ல ஆர்டர் பண்ணி வாங்கின ஷாருக் கான் இவரு தான். நீங்களும் ஷாருக் கான் ஆகணும் அப்படின்னா இப்படி கொஞ்சம் முடிய வளர்க்கணும், அப்புறம் இப்படி ஒரு கண்ணாடி போடணும். ஃபைனலா வாயை வந்து இப்படி வாயை வச்சுக்கிட்டா ஷாருக் கான். இதுக்கு ப்ரோ நீ திரும்பவும் செவுத்து பக்கமே இருக்கலாம் ப்ரோ, நீ அப்படியே திரும்பிக்கோ. இவங்க தான் வடநாட்டு வணக்கமுங்கோ சீலா. தமிழ்நாட்டு வணக்கமுங்கோ சீலா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வணக்கமுங்கோ சீலா வந்துட்டு இந்த அக்கா மாதிரி தான் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. அது பார்க்காதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா இது உங்களுக்காக. இப்படி இருந்த வணக்கமுங்கோ சீலா இப்ப குடும்ப பெண்மணியா மாறி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பிரெக்னென்ட் ஆயிருக்காங்களாம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த அக்காவை பார்த்த உடனே எனக்கு தாய் கிழவி வணக்கமுங்கோ சீலா தான் வந்து ஞாபகத்துக்கு வந்தாங்க. இந்த அக்கா ஒரு வீடியோல இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணல, எல்லா வீடியோலையும் பைத்தியம் மாதிரி தான் பண்ணுது. அந்த பைத்தியம் மாதிரி பண்றதை பார்க்கறதுக்கே ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் என்பதை மறந்து விடாதீர்கள். சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம். இவ
இவர்தான் இரும்பு வடக்கர். இந்த வடக்கருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட இரும்பா இருந்தாலும் எத்தி என் உடம்புல வச்சு வலிச்சுக்குவாங்கடா டுபுங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நின்றுட்டு இருக்காப்போல. அந்த அளவுக்கு கட்டுமஸ்தான வந்து ஒரு உடம்பு. அவருடைய கழுத்தை போட்டுக்கிட்டு ஒரு கம்பி வச்சு வளைக்கிறாங்க, கம்பி வளையுது. அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பார் அந்த வடக்கர் அப்படின்னு சொல்லிட்டு யாரா யோசிச்சீங்கன்னா அசிங்கமா கேட்டு போடுவேன். அந்த சைடு நிக்கிற 2 பக்கிகளும் அவன் கழுத்திலே படாம அந்த கம்பி எப்படி வளைக்கிறான்னு மட்டும் பாருங்க. ஏண்டா எடுபட்ட பயலுகளா, இப்படி குரலி வித்த பண்ணி ஊரை ஏமாத்தி பின்னாடி பாத்தீங்கன்னா மக்களே 4 சில்வர் பட்டனு 3 கோல்டு பட்டனு. நம்மளும் முக்கி வீடியோ போடுறோம், 2 சில்வர் பட்டன் தாண்ட மாட்டேங்குது. என்னைக்கு 1 மில்லியன் போறது, நம்மளும் கோல்டு பட்டன் வாங்குறது, என்னைக்கு நம்ம ஒரு 200 பேருக்கு சாப்பாடு போடுறது நடக்குமா? நடக்கும். நீங்க வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணா நடக்கும். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். ஏண்டா எடிட்டர், இப்படியாச்சும் 4 சப்ஸ்கிரைபர் 4 லைக் வாங்கலான்னு பாக்குறேன். நக்கு முக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க பேயில போவ. சரி வாங்க மக்களே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். இவருதான் பொங்கி வடக்கர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பொங்கிடுவாப்புல. எப்படி பொங்குவாருன்னா, உள்ள இருந்து வருது, இங்க இருந்தே வரும், இந்த மாதிரி பொங்குவாரு. ஏண்டா வடக்கா பிள்ளை தெரியாம தட்டி விட்டுருச்சு, அது இல்லாம வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் படக்கூடாதுன்னு இப்படி தொடச்சி விட்டுருச்சு. நீ என்ன பண்ணி இருந்திருக்கணும்? பரவாயில்லம்மா, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு தானே போயிருக்கணும். ஏதோ பொண்டாட்டிய ஃபர்ஸ்ட் நைட் தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போற. பாஸ் நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாமா? என்ன ட்ரை பண்ண போறீங்க? பாஸ் மும்பை போறோம்ல, அங்க எதனா ஒரு பொண்ணு மேல கூல்ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டு நம்மளும் இது மாதிரி தடவி விடலாம் பாஸ். தடவி விட போறியா? ஏ பாண்டா, நீ அடி வாங்கி வைக்காம இருக்க மாட்ட போலயே, மூடி நீ இங்கே இரு, பேயில போவ தடவி விடுறானா. அடுத்த வீடியோ பார்க்கலாம்பா. हेलो गाइस, मेरे साथ 2 आईफोन है और 3 बेस्टी है। आपके पास क्या है? அடே குட்டி கொஞ்சம், நீ சொன்னது கூட பரவாயில்லடா. பினிசிங்ல அந்த சோட்டா லடிக்கிங்க ஆண்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாடுறா, அதான்டா தாங்க முடியல. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. அடே பாண்டா, அந்த குட்டி கொஞ்சம் என்ன சொல்றானா, என்கிட்ட 2 ஐபோன் இருக்கு, 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, உங்ககிட்ட என்னடா இருக்கு மயிராண்டி அப்படின்னு கேக்குறான். அதான் ஊருக்கே தெரியுமே அந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு. ஐயோ இவன் வேற. ஐயோ சாமி, இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அவனும் வெறுப்பேத்தறான், இவனும் வெறுப்பேத்தறான். பாண்டா நீங்க மட்டும் அந்த விஷயத்துக்கு அப்படியே வந்து கிழிச்சு தள்ளிடுவீங்களோ பேயில போவ. அந்த விஷயம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், சொல்லிட்டா? எதுவும் சொல்லாத, மூடிட்டு இரு. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்பா. அடே ஜாக்கி ஜெட்டி தலையா, நீ தேங்காய் உடைக்காம ஏமாத்தது கூட பரவாயில்லடா, அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் குத்த பத்தியா? இதுதான்டா தாங்க முடியல. தேங்காயை வச்சு ஏற்கனவே கையில வச்சுக்கிறபடி என்ன இப்படி இப்படின்னா கூட பரவாயில்ல, அதை கீழே போட்டு உருண்டு ஓடுது. அப்போ வந்து இப்படின்ட்டு ஓ மை காட், நான் தேங்காய் கையில வச்சிட்டேன், கை பயணம் ஒலிக்குது. அடே வடக்கா, யாரா நீங்கெல்லாம்? இவனாச்சும் பரவாயில்லைங்க, இன்னொரு வடக்கா தேங்காய் உடைக்கிறத பாருங்க. அடே தேங்காய் சட்னி தலையா, ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், அதுக்கப்புறம் பாத்துக்க சொல்லிடுவேன். தேங்காயை வச்சு கையில அப்படி சேர்த்து வச்சிருக்கான், இப்படி ஏதோ லூடோ கட்டையை உருட்டி விடுற மாதிரி உருட்டி விட்டுட்டான் முன்னாடி. அதுக்கப்புறம் டிச்கு ஓ ப்ளீஸ் லைக் பண்றீங்க எப்படின்னுவாங்க. மக்களே, இந்த மணல் மண்ணினங்களை நம்பிடாதீங்க. ஏதோ பெரிய மண் சரிவுல மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து உயிர் தப்பிச்சு வந்த மாதிரி அழுதுட்டு ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு கேட்குறானுங்க. அவன் ஃப்ரெண்டு சொல்லி டே மச்சான் எட்டி உயராத மண் அப்படின்னு மணல்லாம் வந்து லைட்டாக வந்து மேலே கொட்டிச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டி வாங்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு படுத்துக்கிட்டு
பிலிஷி லைக் பண்ணிருங்க. ஒரு ஆக்டிங் வேற. இவன் மட்டும் இல்ல, ஒருத்தன் இருந்தான். இந்த மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வித்தியாசமா மிளகா தூள், அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் தின்னுட்டு அப்படின்னு கருவாமூச்சி வாங்கிடா. தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது. நிறைய வடக்கனை பார்த்துட்டோம். ஒரு சில வடக்கிலாம் இருப்பாங்க இல்லையா, என்னை பற்றி நீ சொல்லல அப்படின்னா நாங்களாம் கோச்சிப்பேன் அப்படின்னு கோச்சிப்பாங்க. முதல்ல நடன புயல் வடக்கியை பார்க்கலாம். ஏமா ஏய், ஏமா உனக்கு ஆடுறதுக்கு இடமா இல்ல? ஏமா சிலிண்டர் மேலே ஆடிட்டு இருக்க, என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்களேம்மா. மக்களே, இந்த வடக்கியாச்சும் பரவாயில்ல, இன்னொரு வடக்கி எங்க ஏறி ஆடிட்டு இருக்கான்னு பாருங்க. மக்களே, வடநாட்டு வினோதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போதான் மக்களே நேர்ல பாக்குறேன். ஏய், உனக்கு அந்த பிள்ளையே பரவாயில்லையே, சிலிண்டர் மேலதான் ஏறி ஆடி அடைஞ்சு, நீ என்னம்மா மரத்த மேல ஏறி ஆடிட்டு இருக்க? ஐயோ எப்பா, இவங்க எல்லாம் பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறாங்களா ஒண்ணுமே தெரியல. சரி ஓகே மக்களே, அதாவது ஒரு பாட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா பெண் குரலில் முதல்ல லிரிக் வரும், அதுக்கப்புறம் ஆண் குரலில் லிரிக் வருமே இல்லையா? பெண் குரலில் பாடுறதுக்கு இந்த அக்கா இந்த மரத்த மேல ஆடிட்டாங்க. ஆண் குரல்ல வர லிரிக், அதாவது ஹீரோ வந்து எங்க ஏறி ஆடுறாருன்னு பாருங்களேன். ஐயோ, கிறுக்கணுங்களா இருப்பானுங்க போலயே. பெரிய பெரிய கிளை இருந்தா அது மேல நிக்கலாம். அவன் பாருங்க தம்மு தூண்டு கிளையில ஏறி மேல நின்னுட்டு இருக்கான். சரி ஓகே மக்களே, ஆடி பாத்துட்டீங்க, அதாவது வடக்கி ஆடி பாத்துட்டீங்க. வடக்கி பாடி பாத்துருக்கீங்களா? இதோ உங்களுக்காக. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பாட சொன்னேன், அதை விட்டுட்டு காக்கா மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. எதனா வரிகளை போட்டு பாடுங்க. அம்மா தாயை தெரியாம பாட சொல்லி கேட்டேன், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோ. இனிமேல் பாடவே பாடாத. என்னம்மா குரல்? ஏப்ப விடும்போது அடிக்கடி காக்கான்னு சவுண்ட் வருது. என்ன துண்ண? ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ். நிறுத்து, என்ன சொல்ற? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபா பிரியாணியா? காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா? உன்னி கிருஷ்ண குரலா வரும்? காக்காவா? அந்த மாதிரி இந்த அக்காவுக்கு உண்மையாவே காக்கா குரல் தான் வருது. ஒருவேளை காக்கா பிரியாணி துண்ணு இருப்பாங்களோ? வாங்க பாஸ், அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு வரலாம். நீ வேற. சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் மக்களே. இவர் தான் ஜிம் வடக்கன். இவரோட வேலை என்ன அப்படின்னா, இவர் போய் மற்றவங்களை அடிப்பாப்புல, இல்லைன்னா மற்றவங்களை வந்து இவர் அடிக்க சொல்லி வாங்கிக்குவாப்புல. அதுதான் இவரோட வேலை. ஏண்டா வடக்கா, மேலேருந்து சிலிண்டர் தூக்கி போடுறானே, கொஞ்சம் 2 இன்ச்சு இப்படி தள்ளி போட்டோம்னா மண்டையில் விட மண்டை 2ஆ பொழந்துக்கும். அதே சிலிண்டரை தூக்கி இப்படி 2 இன்ச்சு முன்னாடி வச்சு போடுறான், நெஞ்சில் படாம கீழே பட்டா என்னடா ஆகுறது? பெய்த போவ என்னடா வித்தியாசமா அப்படி குரலை வித்த காட்டிட்டு இருக்கீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. சரி ஓகே மக்களே, வடக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வித்தியாசமா இருப்பாங்க அப்படின்றதாக தான் இந்த ஒரு வீடியோ. அடுத்து என்ன மாதிரிலாம் அவங்க கிரிஞ்சி பண்ணுவாங்க அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. கர்மம் பிடிச்சவங்கள, இதுக்கு எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வரீங்க? அதாவது ரோட்ல போனாங்களாம் 3 பசங்க இருந்தாங்களாம், அந்த பசங்களெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அவனை மட்டும்தான் பார்ப்பேன்ட்டு இவங்க வந்து கண்ணை கட்டிக்கிட்டாங்க. அப்படி இன்னும் 2 அடி வைக்கும்போது அங்கே 3 பொண்ணுங்க இருந்துச்சான். அந்த பொண்ணுங்களை பார்த்தோன்னே இவர் வந்து கண்ணை கட்டிக்கிட்டாராம். கட்சியில் இப்படிலாம் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனோடனே கழட்டிடுவாங்க. எதை கழட்டுவாங்க பாஸ்? அடே என்னத்தை கழட்டுவாங்க? கண்ணுல கட்டிருக்காங்க, அந்த கர்ச்சிப்பை கழட்டுவாங்கன்னு சொன்னா. இவன் வேற. அட அறிவு கிட்ட வடக்கா, காதலிக்கிற பொண்ணை வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க காதலிக்கிற பையனையோ பொண்ணையோ வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னா நீங்க அவங்கள கொண்டு போய் விண்வெளியில் தான் வச்சிருக்கணும், உங்க பூமியில வைக்க கூடாது. யாரா நீங்க? அடுத்த வீடியோவை பார்க்கலாம். என்ன பேக்கோட பணத்தை தூக்கிட்டு போறான், இவனுக்கு போனை கொடுக்குது.
கூப்பிட்டு கையில் இருக்கிற அந்த ஃபோனையும் கொடுத்துருமோ? ஆமாப்பா கொடுத்துருச்சுப்பா. இல்லடா என்னடா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. அவனும் அவ்வளோ ரோடு ஓரமா பேசிட்டு இருந்தா இவ எதுக்கு ரோட்ல போறவனுங்களாம் கூப்பிட்டு கையில இருக்கிறத கொடுக்குறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த பொண்ணு கூட ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் இவளுடைய ஆளு. ஏண்டா அவள் அவரை கூட பேசிட்டு இருக்கான்னா ஒண்ணு நேரா போயிட்டு பலாரன்னு விட்டு யாரா சக்காலத்தி எதுக்கு அவ கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லைன்னா அவ கூட பேசிட்டு இருக்கியா, யூ கேன்சல், உண்மையில நான் வந்து நான் இனிமேல் பேச மாட்டேன், போடா பொறுக்கி பையில அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டு ரோட்ல வரவங்களுக்கெல்லாம் வந்துட்டு போன் எடுத்து கொடுத்தா கிரிஞ்சி பண்ணுங்க, வேணான்னு சொன்னல. இப்படி அல்ட்ரா கிரிஞ்செல்லாம் பண்ணாதீங்க பைத்தியங்களை. சிப்ப எதுக்கு இவன் அடிக்கிறான்? அவன் யாரு கலர் கோழி குஞ்சு பண்ணி இவன் அடிக்கிறான்? என்னடா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க? ஏன்டா டேய் கலர் கோழி குஞ்சு மண்டியா வந்த அவங்க லவ் பேர்ட்ஸுக்குள்ள ஏதோ அடிச்சுக்கிறாங்க புடிச்சுக்கிறாங்க. நீ வந்து மாத்துக்கட்டுல அவளை அடிச்சு அவங்ககிட்ட அடியே வாங்கின, கடைசியில சட்டையை தூக்கி விட்டு போயிட்டு இருக்க. அடா பாவி, இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். அடுத்து ஏன் இந்த குதிரவால் மண்டை ஓடி வருது? 4 பேர் துரத்திட்டு வரானுங்க. ரைட்டு. ஐயோ சாரிங்க, என்னை தேடிட்டு 4 பேர் வராங்க, நான் இங்கே தான் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ். ஓகே ஓகே நான் சொல்ல மாட்டேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பொண்ணு ஓடிச்சு பார்த்தியா? நான் பார்க்கலையா? இங்கே தானே இருக்குன்னு அவ. ஏய் மச்சான் இங்கே இருக்க படுறாவ, இங்கே தான் கூட்டணும் அவளை. வா, எங்கே ஒளியை பார்க்குற? ஏய் எறா கைய, சோப்பு சட்டா போடு. மண்டையை இப்படி தூக்கி தூக்கி விடுறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஹீரோயின் ரேஞ்சுக்கு அவனை அடிச்சு பார்த்தியா? அவன் யார் தெரியுமா? அந்த பிள்ளையுடைய அண்ணன். அந்த பிள்ளை காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒளிஞ்சு, நீ படிக்கணும், படிச்சு நீ வந்து ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அண்ணங்காரங்க 4 பேர் துரத்திட்டு வந்துட்டு பிள்ளை படிக்கிறதுக்காக கூட்டு போக வந்திருக்காங்க. அந்த பிள்ளை முன்னாடியே நீ அவன் அண்ணனை அடிக்கிறப்பன்னா உன் நிலைமை இப்ப என்ன ஆயிருக்கும்? 4 பேரும் 4 வை வச்சாங்கன்னா கண்டென்ட்டாடா இது. கருவ முடிச்சவங்கள என்னடா கண்டென்ட்? இதே சிவப்பு சட்டாக்க வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு ரகுடான கேர்ள் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கண்டென்ட்ல காமிச்சிக்கிறாங்க. அடுத்த ஒரு கண்டென்ட் இதோ உங்களுக்காக. ஒரு பையனை காலை தட்டி விட்றா. எதுக்கு தட்டி விட்றன்னு கேட்குறான், அடிச்சிட்டா. அந்த சிவப்பு சட்டை இருந்தால அவ தான் இவ, அந்த ஜீன்ஸ் ஷர்ட் போட்டிருக்கவ. திரும்ப நம்மளால் வராப்பல ரகுடு பாய். ஏய் இங்கே பாருடி, அங்கே ஒரு லூசு வரான், அவனை வச்சு எதோ ஃபன் பண்ணுமே, இருடி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் போயிட்டு அவன் பேண்ட்டை கழட்டி வந்துடுறேன், சி அவன் வண்டியிலேருந்து சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபோன் டிஸ்பிளே தெரியுதா பாருங்க? தெரியலையா? லூசு பயலே, அந்த ஃபோனில் எதுவுமே காட்டல, அவன் எங்கேயோ ரூட் சொல்லிட்டு இருக்கான், சாவி தூக்கிட்டு போயிட்டான் மக்களே. ஏய் பாத்தியாடி என்னுடைய திறமைய? நம்மளால் வண்டியை தூக்குறாப்போல சாவி இல்லை, எங்கே இருக்கிற அந்த அக்காட்டு இருக்கு அங்கே பாரு. போயிட்டு 8 4 உதப்பான்னு நினைக்கிறான் அவன். இவகிட்ட தான் இருக்கா லூசு மாவ வந்துட்டு அட்ரஸ் கேட்டா சாவி திட்டிட்டு போயிட்டா. குடும்ப சாவிய, என் சாவியை கொடுக்க மாட்டியா? கொடு போடா, நேரம் தெரியுமா? போடு. ஓப்பனிங்லேருந்து இவ பண்ணுற கிரிஞ்சை பார்க்க முடியாமல் இருந்தேன். லெஃப்ட்லேயே ஒன்று விட்ட பார்த்தியா? ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. அதெல்லாம் நீ சொல்லப்பட, ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. என்ன தலை சொல்லு தலை? என்ன பஸ் கெட்ட வந்து திட்டுற? சரி பாஸ். அதாவது பாஸ் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பெரிய மயிலாண்டியா இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. அப்படி என்னன்னா கொஞ்சம் அசிங்கமா தான் திட்டுறா போல. இதை நான் ஓப்பனா சொல்ல முடியாது. பாஸோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. பாஸ் என்ன சொல்றாரு நான் சொல்றேன் கேட்டுவோங்க. ஏங்க பாருங்கடா,
என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஆச்சுன்னா தாங்க மாட்டீங்க. போங்கடா மயிராண்டிங்களா, எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேன். என்ன தொடக்கூட முடியாது. டேய் நான் கிழிஞ்ச் ஜாக்கெட் தானே போட்டுப்பேன். முஞ்ச வந்து என்ன தொட்டு பாருங்கடா. பாய். இப்படின்றப்பல இது என்னன்னு எனக்கு தெரியல மக்களே. பாஸ் எல்லா வீடியோலையும் இப்படி போய்ங்கிறாப்புல. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பாஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். என்ன ஃபோனை கொடு, ஃபோனு முகரைக்கு ஃபோனு கேடு, கொடுக்கவே மாட்டியா? கொடு ஃபோனை கொடு, ஃபோனு கொடு. டேய் என்னடா பண்ணுற அந்த பிள்ளைகிட்ட? ஏன்டா உனக்கு அறிவு இல்லை? நடு குளத்தில் வந்துட்டு கட்டி பிடிச்சதை ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க. எவன்டாவன்? என்னடா மூஞ்சி இது? ஏய் என்னடா மூஞ்சி? அப்படி போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். ஆளும் மண்டையும் பாரு, அடிச்சு வாய்க்கெல்லாம் வச்சிடுவேன். அவள்தான் போடா, டவுசருக்கு வச்சுல கழட்டி விட்ருவேன். ஏய் என்னடா வாய் இது? என்னடா வாய்? போட்டோ எடுக்கிறேடு, மூக்குகளை திரி விட்ருவோம், வாய்களை கை விட்டு நாக்கு பிடிங்கிடுவேன். ஏறா போட்டோ ஏறா ஏறாண்ணா. என்னடா கையை வச்சு பார்த்துட்டு இருக்க? மீசையும் மூஞ்சும் பாரு, முட்டை கொசு மூக்கா. வணங்கண்டா மாப்பிள்ள வடநாட்டில் இருந்து. மக்களே, தலைவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல 5 லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்கு. எல்லா வீடியோலையும் இப்படி காமிச்சா ஃபாலோவர்ஸ் வியூஸ்ல வரும் போல. என்னன்னு தான் தெரியல. யாரும் அதுக்கு எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுக்காதீங்க. சரி ஓகே மக்களே, வீடியோட கடைசிக்கு வந்துடலாம். வடநாட்டு வினோதங்கள் பார்ட் 2 வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலுமே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எப்பவும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இப்ப நான் முடிச்சுக்கிறேன். இதே ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.